ஸோ ஹலோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சோலோ லெவலிங் ரேஸில் புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்வே ஈவெண்ட் வந்து ஸ்டார்ட் வந்து பண்ணியிருக்காங்க. இதில் நமக்கு ஃபியூச்சரில் வரப்போகிற ஹண்டர்ஸோட ப்ரிவ்யூ வந்து பார்த்தோன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ செக் வந்து பண்ணிக்கிறோம். அதுக்கு முன்னாடி இந்த ஈவெண்ட் பேஜ் எப்படி ஆக்சஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நமக்கு டேரெக்டாக மெனு வந்து போய் போய்க்குவோம். மெனுவில் ஃபார்ம் இருக்கும். ஸோ ஃபார்ம் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி பேஜ் வந்து பார்த்தோன்னா ஓப்பன் ஆகும். அதில் உங்களுக்கு இன்னொரு மெனு இருக்கும். அந்த மெனுக்குள்ளே ஈவெண்ட்ஸ்னு சொல்லியிருக்கும். அந்த ஈவெண்ட்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு சர்வே பேஜுக்கு வந்து வந்துடுவீங்க. ஃபஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சர்வேன்றது இருக்கும். அந்த நோட்டீஸ் கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த கீழே ஆப்ஷன்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்கும். அதெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு சப்மிட் வந்து கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த 4 பேரில் வந்து பார்த்தீங்கன்னா யாராச்சும் ஒருத்தவங்க செலக்ட் வந்து பண்ண சொல்லியிருக்காங்க ஃபியூச்சர் அப்டேட்டில். சங்கில்வான் டர்வோக்கா அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பாஸ் மான்ஸ்டர். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இக்ரெஸ். ஸோ இக்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரா வரைக்கும் சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ கம்பல்சரி எனக்கு தெரிஞ்சு இக்ரெஸ் தான் வந்து போடுவேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லாரா யாருன்னு தெரில. எனக்கு தெரிஞ்சு அலிஷியாவோட கூட இருப்பாள், அதான் நினைக்கிறேன் கில்டு மெம்பரு. ஸோ என்னை பொறுத்தளவுக்கு சங்கில்வான் எப்படினாலும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபியூச்சர் ரிலீஸ் வந்து பண்ண போகிறாங்க. ஸோ இக்ரெஸ் வந்து வருவான்னு சொல்லி தெரில. ஸோ என்னை பொறுத்தளவுக்கு இக்ரெஸ் ஒரு நல்ல ஆப்ஷன். ஆனால் எனக்கு ஒன்று தான் வந்து புரியல. இன்னும் நிறையா ஹண்டர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மேன்வாலில் இருக்காங்க. ஸோ அவங்களாம் எதுக்கு இந்த கேம்குள்ளே கொண்டு வர மாட்டாங்கன்னு தெரில. பார்ப்போம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எந்த எலமெண்ட்டு மோஸ்ட் டிஃபிகல்ட்டுன்னு கேட்டிருக்காங்க. என்னை பொறுத்தளவுக்கு வந்துட்டு க்ரௌத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. அதாவது நம்ம டிபி ஸ்டாட்ஸ்லாம் வந்து பார்த்தோன்னா இன்க்ரீஸ் வந்து பண்ணுவோம்னா அந்த ஃபங்க்ஷன் பொறுத்தளவுக்கு ஆர்மரி தான் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அந்த மார்க்ஸ் ஆஃப் டைம் ஃபார்ம் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதை லெவல் அப்டேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால் வந்து போட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த கண்டென்ட் டிஃபிகல்ட்டாக இருக்கோ அதை வந்து போடுங்க. என்னை பார்த்து காப்பி பண்ண வேண்டிய அவசியம் வந்து கிடையாது. ஒன்றும் பரிச்சை கிடையாது. ஸோ விச் கண்டென்ட் டு யூ ஃபைண்ட் த மோஸ்ட் டிஃபிகல்ட் டு சேலஞ்சு? ஸோ சேலஞ்சு பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே கஷ்டமாக இல்லை. ஸோ நான் என்னத்தை சொல்ல, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணிட்டேன். இப்போ ஸ்டோரியில் வந்து எக்ஸ்பர்ட் மோட் வந்துருக்குது. ஸோ நான் ப்ளே பண்ணல. ஸோ என்னை பொறுத்தளவுக்கு வந்து எதுவுமே கிடையாது. இப்போதைக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நிறைய பேர் வேர்பிள் தான் வந்து போடுவீங்க, தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ அடுத்த நாளாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆர் தேர் எனி கண்டென்ட் தட் யூ லைக் டு சி ஆடட்? ஸோ புதுசாக எதுவும் கண்டென்ட்டு நீங்கள் கேமுக்குள்ளே ஆட் பண்ண விரும்புகிறீங்கன்னு கேட்டிருக்காங்க. ஹை டிஃபிகல்ட்டி சேலஞ்சிங் கண்டென்ட். ஸோ ஒரு நல்ல ஆப்ஷன். கொஞ்சம் பழைய பிளேஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஒர்க் ஒன்று கேட்டிருக்காங்க. ஸோ மேன்வால் நாவல் வைஸாக வந்து வரும்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஸ்டோரி கண்டென்ட். அதுக்கு செகண்ட் ஆப்ஷனுக்கு என்ன வித்தியாசம் தெரியல. பிவிபி கண்டென்ட்டு கோபி கண்டென்ட்டு ரெண்டும் ஒன்று தான். ஸோ கில்டு கண்டென்ட்டு காம்படிட்டிவ் கண்டென்ட்டு. ஸோ என்னை பொறுத்தளவுக்கு இந்த காம்படிட்டிவ் கண்டென்ட் வந்து போட்டுக்கல. கொஞ்சம் ரேங்கிங் இருந்துச்சுன்னா அப்போ இப்படி கொஞ்சம் விளாட்லாம். பட் இருக்கிற ரேங்கிங்கை வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறது கிடையாது. ஸோ என்னை பொறுத்தளவுக்கு ஸ்டோரி அப்படி இல்லைனா பிவிபி கண்டென்ட் ஒரு நல்ல ஆப்ஷன். ஸோ அதை பார்த்து உங்களுக்கு சூஸ் வந்து பண்ணிக்கோங்க. ஹை டிஃபிகல்ட்டி சேலஞ்ச் கண்டென்ட் வந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டிபி வந்து ஓவர்லோட் ஆகிறனால ஈஸியாக வந்து கிளியர் வந்து பண்ணிடலாம். ஸோ பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் வந்து கிடையாது. என்னை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஸ்டோரி அப்படின்னா பிவிபி கண்டென்ட் தான் மெயினாக வந்து தேவை. ஸோ அது ரெண்டில் வந்து பார்த்துக்கோங்க உங்களுக்கு தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 5th ஆப்ஷன் வந்துட்டு கேமில் வந்துட்டு எவ்வளோ சாட்டிஸ்ஃபிகேஷனாக இருக்கீங்கன்னு வந்து கேட்டிருக்காங்க. எனக்கு ஏதோ வந்து இருக்குது. பெருசாக வந்து பார்த்திங்கன்னா போரும் அடிக்கலை. அதே மாதிரி வந்து திருப்தியாக, அதாவது அப்டேட் வரப்போ புதுசாக கண்டென்ட் வந்துச்சுன்னா ஓகே நல்லா இருக்குது. அதுக்கடுத்தே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் போர் அடிக்க ஆரம்பிச்சிருது. ஏன்னா ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை அப்டேட் வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏதாச்சும் ஒரு நல்ல ஃபங்க்ஷன் கேமில் வந்து பார்த்தோன்னா ஆட் வந்து பண்ணலாம். பட் பண்ணலை. ஸோ ஃப்யூச்சரில் ஏதாச்சும் பார்த்து பண்ணோம் நம்புவோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த எலமெண்ட்ஸில் கீழே இருக்கிறதுல ஏதாச்சும் பேலன்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுமான்னு கேட்டிருக்காங்க. சங்கினோட வெப்பனு, ஸ்கில் ரோனு, பிளெஸிங் ஸ்டோனு, ஹண்டர் க்ரௌத்து, ஷேடோ. ஸோ என்னை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சங்கினோட வெப்பனுக்கு ஒரு சில சேஞ்சஸ் வந்து தேவை. ஷேடோஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த டேமேஜ் இதுக்கு தான் வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ என்னை பொறுத்தளவுக்கு வந்து ஸ்கில் ரூனுக்கு வந்து செலக்ட் வந்து பண்ணிக்கலாம். ஆனால் ஸ்கில் ரூன்ஸ் வந்து முன்னாடி மாதிரி யூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ அதனால் அதை வந்து பார்த்துக்குறோம். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா ஷேடோஸ்க்கு வந்து வேறு எதுவும் கேம் சேஞ்சஸ், அதாவது அந்த ப்ளே ஸ்டைல் எதாவது மாற்றணும்னா நான் ஷேடோ வந்து செலக்ட் வந்து பண்ணியிருப்பேன். பட் அந்த மாதிரி ஆப்ஷன் வந்து கொடுக்க மாட்டாங்க. ரைட்டு. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இஸ் தேர் எனி கண்டென்ட் தட் ப்ரொவைட்ஸ் அன் இன்சஃபிஷியன்ட் அமௌண்ட் ஆஃப் ரிவார்ட்ஸ்? ஸோ இந்த இருக்க கண்டென்ட்டில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த கண்டென்ட்டு ரிவார்டு வந்து கம்மியாக கொடுக்குதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒர்க்ஸ் ஆஃப் பிரில்லியன்ட் லைட்டு, பவர் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன், பேட்டில் ஃபீல்ட் ஆஃப் டைம், சிமுலேஷன் கேட்டு, இன்ஸ்டன்ட் டஞ்சன், என்கோர் மிஷன்ஸ், பேட்டில் ஃபீல்ட் ஆஃப் கியாஸ். ஸோ நான் வந்து சிமுலேஷன் கேட்டு போட்டுக்கிறேன். மேக்ஸிமம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேர்புல் தான் வந்து போடுவீங்க. ஏன்னா அதான் வந்து ரெகுலராக ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும் நம்ம இருக்க கண்டென்ட்டில். அடுத்து செலக்ட் யுவர் மோஸ்ட் வாண்டட் கிஃப்ட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ உங்கள் டாப் 2 கிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரிவார்டாக வந்து கொடுக்க போகிறாங்களாம். கஸ்டம் டிக்கெட் 10, கோல்டு 1 மில்லியன் இருக்குது, ஆர்டிஃபேக்ட் என்ஹான்ஸ்மெண்ட் சிப்பு, லூமினஸ் பிரிசம், அது என்னென்னு தெரில, வெப்பன் கஸ்டம் டிக்கெட் ஓகே அதுவும் நல்ல ஆப்ஷனு, அட்வான்ஸ்ட் மேன கிறிஸ்டல், வெப்பன் என்ஹான்ஸ்மெண்ட். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா டாப் 2ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கஸ்டம் டிக்கெட் தான் மெயினாக வந்து தேவை. ஸோ அதனால் வந்து போட்டு வச்சுக்கிறேன். செகண்டரி வந்து பார்த்தீங்கன்னா வெப்பன் டிக்கெட் எனக்கு வந்து பெரிய யூஸ் வந்து கிடையாது. அது சேர்த்து வச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். பட் சமன் பண்ணுறதுக்கு புது வெப்பன் வேணுமே, ஒன்றும் காணும். இருக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா சரி, புதுசாக வெப்பன் ரிலீஸ் ஆகிறப்ப டிக்கெட் இருக்க மாட்டேங்குது. டிக்கெட் இருக்கிறப்ப புதுசாக வெப்பன் ரிலீஸ் ஆக மாட்டேங்குது. என்ன சொல்கிறது?
ரைட்டு. ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரா டிக்கெட்ஸ் தான் வந்து எடுப்போம். ரேட்டப்டாக டிக்கெட்ஸ் கொடுத்துருந்தா நல்லாயிருக்கும். ஏன்னா ஃபஸ்ட் இடத்துல செலக்ட் வந்து பண்ணியிருப்போம். ரேட்டப்டா எசன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சர்வே வீட்டில் வந்து தரமாட்டாங்க கன்செப்ஷன். ஸோ லாஸ்ட் செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒப்பீனியன் வந்து கேட்டிருக்கேன். ஒப்பீனியன் பெருசாக நான் எடுத்துக்கிற போகிறாங்க. ஸோ உங்களுக்கு என்ன புது கண்டென்ட்டு எதுவும் ஆட் பண்ணணும்னா சொல்லுங்கள். அப்படின்னா கேமில் எதுவும் டிஃபிகல்ட்டி கண்டென்ட் இருக்குன்னா அதை பற்றி நீங்கள் வந்து சொல்லலாம். புதுசாக எதுவும் ஹண்டர்ஸ் நமக்கு கேமில் ஆட் பண்ணுறதுனா அது கூட நீங்கள் வந்து பார்த்தோன்னா ரிக்வஸ்ட் வந்து பண்ணலாம். ஸோ உங்களுக்கு என்ன தோணுதோ அங்கே வந்து பார்த்தோன்னா போட்டு விடுங்க. எப்படினாலும் பாட்டு தான் படிக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் டெவலப்பர்ஸ் வந்து படித்தாலும் நமக்கு பெருசாக ரெஸ்பான்ஸ் வந்து கிடையாது. பட் நிறைய பேர் ஒரு ஹண்டரை வந்து ரெக்கமெண்ட் வந்து பண்ணிங்கன்னா அந்த ஹண்டர் ஃபியூச்சரில் ஆட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சான்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு பிடிச்சதை போட்டுவிடுங்க. ஓகே, ஓட்டெல்லாம் போட்டு முடிச்சாச்சு. ரிசல்ட்டை பார்ப்போம். ஃபஸ்ட் எடுத்தோன்னே வந்து பார்த்தீங்கன்னா சங்கிலோனுக்கு அதிக ஓட்டிங் எதிர்பார்த்தது தான். சங்கிலோன் வந்து பார்த்தீங்கன்னா எப்படினாலும் ஒரு ஹண்டராக கேமில் கொண்டு வர தான் போகிறாங்க. ஏன்னா சங்கினோட அப்பா ப்ளஸ் ஒன் ஆஃப் த மெயின் கேரக்டர் சோலோ லெவலிங் யூனிவர்ஸில். ஸோ எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. பட் இக்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹண்டராக கொண்டு வரதுக்கு கொஞ்சம் சான்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்குது. நமக்கு எஸ்லே வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு தான் வந்து கொண்டு வந்தாங்க. பட் அதுவும் நல்ல ஆப்ஷன் தான். ஓகே, ப்ளஸ் இந்த டாவோர்கான்ற வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் பாஸ் மோனார்க் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் செகண்ட் பாஸ்ன்னு நினைக்கிறேன். அந்த ஸ்டேஜில் லாரா வந்துட்டு அலிசியா கில்மபர்னு நினைக்கிறேன். இன்னும் நமக்கு நிறைய ஹண்டர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறாங்க. அவங்களாம் ஆட் பண்ணுற விட்டு எதுக்கு இந்த மாதிரி கேரக்டர்ஸ்லாம் வந்து கேமில் கொண்டு வராங்கன்னு தெரில. ப்ளஸ் இந்த நைட்ஸ் கில்டோட கில்டு மாஸ்டர் இருப்பால் ஒருத்தர் ஏ ரேங்க்கு. ஸோ அவனை கூட கேமில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணலாம். நல்லா இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர் தான் அவனால் எதுக்கு ஆட் பண்ணன்னு தெரில. ப்ளஸ் மாடாங்குக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னும் கொரியன் ஹண்டர்ஸ் வந்து ரிலீஸ் வந்து பண்ணல. ஸோ அவனை எப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னு தெரில. இந்த மாதிரி நிறைய ஹண்டர்ஸ் இருக்காங்க. பட் ஏன் கேமுக்குள்ளே இருக்க கேரக்டர்ஸே தான் வந்து ஹண்டர் ரிலீஸ் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணாங்க. எனக்கு வந்து இது பொருள். ஓகே, ரைட். எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா க்ரோத் எலமெண்ட்டில் இது வந்து கஷ்டமானு கேட்டாங்க. ஷேடோ ப்ளஸ் ஆர்மரி கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா தான் ஃபஸ்ட்டு புதுசு பிளேயர் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷேடோ ஆர்மி அப்டேட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அடுத்து நீங்கள் என்கேம் கண்டென்ட்ஸ் அந்த சைட்லாம் வந்துட்டிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்மரி தான் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய தலைவலி. ஸோ எதிர்பார்த்து தான் நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு கேமில் இருக்க டிஃபிகல்ட் கான்டென்ட் கேட்டிருக்காங்க. நம்ம குட்ஸாப்பாக அப்படின்னு கண்டிப்பாக வந்து போட்டிருப்பீங்க. நான் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டமாக இருக்கும். ஸ்டோரி மோடில் எக்ஸ்பர்ட் மோட் இருக்குது வந்து எவ்வளோ டிஃபிகல்ட்டி இருக்குன்னு வந்து தெரியல. இன்னொரு ஸ்டோரி சாப்டர்ஸ்லாம் இப்போ ரிலீஸ் ஆகணும். ஸோ டிபி வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து தேவைப்படும். சிமுலேஷன் கேட் பேட்டில் ஃபீல்ட் ஆஃப் ட்ரையல்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. பட் அவ்வளோலாம் கஷ்டம் கிடையாது. அது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு புது கான்டென்ட்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஹை டிஃபிகல்ட்டி கான்டென்ட், ஸ்டோரி, ஒரிஜினல் ஸ்டோரி கான்டென்ட், பிவிபி, கோபி. ஸோ இந்த 5 தான் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக அதிக ஓட்டிங் வந்து இருக்குது. கில்டு கான்டென்ட்டில் கண்டுக்கிறவே இல்லை. ப்ளஸ் காம்படிட்டிவ் ரேங்கிங் இருக்க ரேங்கிங்கே பார்த்து கிளிக்க முடியல. இதுக்கு மேலே என்ன காம்படிட்டிவ் ரேங்கிங்கிறானுங்க. ஓகே, ஸோ என்னை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிவிபி கான்டென்ட் இல்லை ஒரிஜினல் ஸ்டோரி கான்டென்ட்டு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வரதுக்கு அதிக சான்ஸ் வந்து இருக்குது. அடுத்து நம்மளோட சாட்டிஸ்ஃபிகேஷன் லெவல் கேட்டிருக்காங்க. ஸோ என்னை பொறுத்தளவுக்கு நார்மலாக தான் இருக்குது. ஸோ பிரச்சனை இல்லை. வெரி சாட்டிஸ்ஃபைங் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நியூபீஸ் தான் வந்து ஓட்டு போட்டிருப்பீங்க. ஸோ எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. அது மற்றபடி ஓல்டு பிளேயர்ஸ் எனக்கு தெரிஞ்சுட்டு ஒரு 2000 3000 பிளேயர்ஸ் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் பொறுத்தளவுக்கு சங்ஜினோட வெப்பன் ஹண்டர்ஸ் க்ரோத் வந்து கொடுத்துருக்காங்க. ஆமாம், ஹண்டர்ஸோட அந்த ஸ்கில்லு வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து பண்ணணும். முக்கியமாக பழைய ஹண்டர்ஸ் வந்து பார்த்தோன்னா பெருசாக நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ அவங்களுக்கு ஒரு பேலன்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கண்டிப்பாக வந்து தேவை. பட் என்னை பொறுத்தளவுக்கு ஸ்கில் ரூல் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி வந்து தேவைப்படுது. ஏன்னா சங்ஜினோட மெயின் அட்ராக்ஷனே அதுதான். மற்றபடி வெப்பன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாக தான் இருக்குது. ஸோ வந்து ப்ராப்ளமே வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. ஸ்கில்ஸ்க்கு கொஞ்சம் டேமேஜ் வந்து லாஸ்ட்டாக சாடஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டோட புது பிளே ஸ்டைல் கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஹண்டர்ஸாக ரிலீஸ் பண்ணால் கூட நல்லாயிருக்கும். பட் ஷேடோவோட நியூக்ளியஸ் வந்து பார்த்தீங்கன்னா போயிடும். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரிவார்ட்ஸ் பத்தாத கண்டென்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஒர்க்ஷாப்பாக பிளியன்ட் லைட் 21%, கேட் வந்து பார்த்தீங்கன்னா 29% எதிர்பார்க்கல. நான் கூட வேர்பிள் தான் ஃபஸ்ட் இருக்குன்னு நினச்சேன். ஸோ கேட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரிவார்ட் நல்லா தான் இருக்குது. பட் அந்த ரேண்டமாக இருக்கிறனால தான் வந்து பார்த்தீங்கன்னா கடுப்பாகிட்டு இருக்குது. முக்கியமாக ஷேடோ எனர்ஜி, ஷேடோ ட்ரெஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம் ஃபார்ம் பண்ணுறது. ஸோ அதெல்லாம் பொறுமையாக டைம் எடுத்து ஃபார்ம் பண்ணுறதுனால நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிவார்ட் அவ்வளோ பத்தாமல் இருக்குது. லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தேவைப்படுற 2 ரிவார்ட்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்வியஸ்லி கஸ்டம் டாட் டிக்கெட் ஃபஸ்ட்டு, வெப்பன் டாட் டிக்கெட் செகண்ட் வந்து பார்த்தா தந்துடுவாங்க. ஸோ அந்த 10 கஸ்டம் டாட் டிக்கெட், வெப்பன் டாட் டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா சர்வேல பார்ட்டிசிபேட் பண்ணவங்க மட்டும் தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வீடியோ பார்த்து முடிச்ச உடனே சர்வேல வந்து பார்த்தோன்னா பார்ட்டிசிபேட் வந்து பண்ணிக்கோங்க. நமக்கு 30ஆம் தேதி வரைக்கும் வந்து பார்த்தோன்னா சர்வே வந்து ஆக்டிவாக இருக்குது. 31st நமக்கு அந்த டிக்கெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெயிலில் வந்து வந்துடும். நீங்கள் கிளைம் வந்து பண்ணிக்கலாம். ஸோ மறக்காமல் பார்ட்டிசிபேட் வந்து பண்ணி ரிவார்ட்ஸ் வந்து கிளைம் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கரண்ட்லி இருக்கிற ஓடிக்கிட்டு இருக்க ஈவெண்ட்டு சர்வே முடிச்சுக்கோங்க. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஈவெண்ட்ஸ் இருக்குது. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோ வந்து பேசுவோம். நம்ம ஒரு ஈவெண்ட் மட்டும் அடுத்த வீடியோ வந்து பார்ப்போம். பை.